அனைத்து கேமரா தொடச்சிங்களடா. அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்டை பார்க்குறோம். நம்ம 23வது அப்டேட். மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. அமெரிக்கா ஈரானுக்கான தாக்குதல் நிலவரங்கள் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? தற்போது நடந்த தாக்குதல்கள் என்ன? சவுதி ஹவுதிகளுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை என்ன? இந்த பேபிலர் மேண்டப் பகுதி இருக்கு இல்லையா, இப்போ அதையும் சண்முகம் கேட்டை இழுத்து மூடு அப்படின்னு இந்த பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. குரூட் ஆயிலோட விலை தாறுமாறாக ஏறிட்டுருக்கு. இனி அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? தொடர்ந்து இன்று முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதல் நிலவரம் என்ன? ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறது ஈரான். சேதாரங்களானதாக ஒத்துக்கொண்டது அமெரிக்கா. நிறைய பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு நிலைகளாக பெரிய அளவுக்கு சேதாரமாக இருக்குது. நிறைய விஷயம் பேசலாம், ஷார்ட்டாக பேசிடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கிய தகவல் ஒன்று சொல்லிடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் தான். இந்தியனுடைய எம்பசி ஈரானுக்கு யாரும் ட்ராவல் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டூர் போகிற மாதிரி பிளான், இப்போ யாராவது ஈரானுக்கு டூர் போகிற மாதிரி பிளானில் இருந்தீங்கனாலும் அது இப்போதைக்கு டூர் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு ஏதாவது காரணங்களுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற நபர்களும் முடிந்த அளவுக்கு வெளியேறனா வெளியேறிடுங்க அப்படின்னு ஒரு இறுதி வார்னிங் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் நான் உங்கள்கிட்டயே சொல்லிடுறேன், யாராவது டூர் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிளானை தள்ளி போடுங்க. ஒன்று. இரண்டாவது, நானும் உங்களை கூட்டிகிட்டு போனாலும் உடனே நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். சும்மா அந்த இடத்த மட்டும் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். அதனால் பதற்றம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு பார்த்துடலாம். நம்ம எப்போவுமே ஒரு வீடியோட தொடக்க பதிவில் ஒரு மிரட்டலான ஒரு டைலாகோட ஆரம்பித்தா தான் அந்த வீடியோ தொடங்கிறதுக்கான ஒரு அர்த்தமாக இருக்கும். அதனால் அமெரிக்கன்னு எடுத்து பாருங்கள். ஈரானுடைய ஸ்பீக்கர் காலிபஃப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அமெரிக்கா வந்து இந்த ரீஜியனில் அமைதி ஏற்படுத்தலான்ற பேரில் தொடர்ந்து நியூ மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டை எங்களுடைய நட்பு நாடுகளான பங்காளி நாடுகள்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி அதன் மூலிமா தாக்கல் நடத்தி தான் அமைதி ஏற்படுத்திடலாம், இந்த வாரம் முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னீங்கன்னா எங்களுடைய இன்டெலிஜென்ட்டை நீங்கள் அண்டர்எஸ்டிமேட் பண்ணுறீங்க, தப்பாக நினச்சிருக்கீங்க. நீங்கள் எங்களுடைய ஹைகோவை பற்றியும் இன்னும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லிமிட்டாக நினச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரில. நாங்கள் இத்தனை நாள் கொடுத்த பாடத்திலே நீங்கள் ரெகனைஸ் பண்ணியிருப்பீங்க. அதையும் மீறி ஏதாவது ஒன்றுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் ப்ரிப்பேர்டு, ரெடி டு வார், புளிஞ்சிடுவோம், ஜூஸை புளிகிற மாதிரி புளிஞ்சு குடிச்சிட்டு போயிட்டே இருந்துருவோம் அப்படின்னு மிக கடுமையான எச்சரிக்கை. எப்படி? எங்களுடைய தகவல்களையும் உளவு தகவல்களையும் உங்களோட தாக்குதல்களையும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்கன்றார். ஏன் காலிபஃப் அவர்கள் இதை சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்காவுடைய நிலைகளை சொல்லி வச்ச மாதிரி உங்களுடைய அமெரிக்க வீரர்கள் எங்கே குழுமி இருக்கிறார்களோ, கரெக்டாக சென்ட்ரலே இருக்கிறோம். பார்த்தியா, எங்கே இருக்கிறோம்? சென்ட்ரலே கொண்டு இருக்கிறோம். உங்கள் வீரர்களை வந்து உங்களால் பொறுக்கிட்டு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. போதுமா தாக்குதல்? இன்னும் வேண்டுமா? எழுதி வைத்து கொள்ளுங்கள். இன்னும் 1 மாதத்துக்குள் நீங்களாக இங்கே இருக்கக்கூடிய நிலைகளை விட்டு கிளம்ப போகிறீர்கள் அப்படின்னு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையெல்லாம் போட்டு ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா இனி என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சரி, ஹவுதிகள் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப முக்கியம். ஹவுதிகள் களத்துக்களை வந்துட்டாங்க. அவ்வளோதான், ஐ ஆம் என்ட்ரி. நம்ம 2-3 நாளாக டிஸ்கஸ் பண்ணோம், வேறு வழியே இல்லை, ஈரான் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் முழுமையாக களத்தில் இறங்குறோம் அப்படின்ட்டாங்க. ஒரு 5 அம்ச பாயிண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அவர் பக்கத்தில் அவர் பேசுகிற பதிவுகளை பாருங்கள். ஏமனுடைய ஆயுதப்படைகள் கண்ணுக்கு கண் என்ற கொள்கையின் அடிப்படையில் சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடல்சார் முற்றுகையை உடனடியாக அமுல்படுத்துவதாக நாங்கள் அறிவிக்கிறோம். எங்கள் மீது விதிக்கப்பட்ட முற்றுகைக்கு அதேபோல் முற்றுகையால் பதிலளிக்கும் உரிமை எங்களுக்கு உள்ளது. அந்த எங்கள் மீது விடுபட்ட முற்றுகை அப்படின்னா அந்த சனா விமான நிலையத்தில் தொடர்ந்து பேன் பண்ணுறாங்க இல்லையா, அதை அவங்க சொல்கிறாங்க. எதிரிக்கு எந்த அளவுக்கு பதற்றத்தை அதிகரித்தாலும் அதே அளவில் பதிலடி கொடுக்கப்படும் என்று உறுதி கூறுகிறோம். ஏமன் ஆயுதப்படைகள் அனைத்து வகையான நடவடிக்கைகளும் முழுமையாக தயாராக உள்ளது. சவுதி தரப்பில் எடுக்கப்படும் எந்த அவசர அல்லது தீவிர நடவடிக்கைகளுக்கும் அல்லாவின் அருளால் கடுமையான மற்றும் தீர்க்கமான பதிலடிகள் கொடுக்கப்படும். இப்போ இதே பதில் அவங்க சவுதின்னு சொன்னாங்கன்னா
அல்லாவின் அருளால் நாங்களும் பதிலடி கொடுப்போம்னா யாருக்கு ஹெல்ப் பண்ணுவார்? அதை நோட் பண்ணோம். அவதிக்களே கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். 4வது பாயிண்ட் என்னென்னா, எங்கள் மக்களை நாடு முழுவதும் ஒன்றிணைந்து தயாராக இருக்குமாறும், தேவையான சூழ்நிலையில் ஆயுதம் ஏந்தி நாட்டை பாதுகாக்க முன்வருமாறும், போர் முனைகளுக்கு ஆதரவு வழங்குமாறு அழைக்கிறோம். எல்லாத்தையும் வாங்க, ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நீ அட்டாக் பண்ண வேண்டியதான்ட்டார். வரலாறு காணாத வகையில் எச்சரிக்கை மற்றும் மக்கள் திரளான பேரணியில் பங்கேற்ற ஏமன் மக்களுக்கு எங்கள் மரியாதையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட அநீதியையும் முடிவுக்கு கொண்டு வரும் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். அதன் விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறுவோம் அப்படின்றாங்க. இதே டைலாக்கு சவுதியும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறுவோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? இப்போ முழுமையாக அல்லாஹ் மீது பாரத்தை போட்டுட்டு சவுதிகள் கிளம்புறாங்க. எல்லாரும் ஆயுதத்தை தூக்கிட்டு வாங்க, எல்லை பகுதியை நாங்கள் பாதுகாக்கணும். ஒன்று, சவுதியை சார்ந்த எந்த கப்பல்களும் இந்த பேபிள் மேண்ட பகுதி இருக்கு இல்லையா, இந்த பக்கம் வரவும் கூடாது, போகவும் கூடாது. முடிச்சிட்டோம் உங்கள் கதையை. சனா விமான நிலையத்தில் என்று நீங்கள் தடை விதித்தீர்களோ அன்றே நீங்கள் எங்களுடைய லிஸ்ட்டில் வந்துட்டீங்க. இனி உங்களை பொழக்க போகிறோங்க. நாங்கள் விறகு புழக்கிற மாதிரி புழக்கிறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி சவுதியா ஹவுதியா அப்படின்றாங்க. இந்த டைலாகெல்லாம் கேட்ட உடனே அங்கே இஸ்ரேல் என்ன நினைப்பாங்க? அவங்க மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடிட்டுருக்கோம். கம்முன்னு அமைதியாக ஒதுங்கி நின்று பார்க்குறாங்க. இது ஒட்டுமொத்த பிரச்சனையை எங்கே ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம யோசனை பண்ணோம். ஆனால் ஜம்முன்னு இருக்காங்க அப்படின்னு நினைக்க முடியாது. கடந்த 2 நாட்களாக பயங்கரமான ஒரு மீட்டுங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 டீயா 10 டீ கூட குடிச்சிருப்பாங்க. வார் ரூம் தனியாக ஒரு மீட் நடத்துகிறாங்க. அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் தனியாக ஒரு மீட் நடத்துகிறாங்க. நள்ளிரவு 12 மணி வரைக்கும்லாம் ஒரு மீட் போகுது. அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல்கிட்ட பேசினதாக சொல்கிறாங்க. அப்புறம் இஸ்ரேல் ஏதோ உறுதியளிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து ஆயுதங்களையும் விமானங்களையும் எங்கே இறக்கியிருக்காங்க? அங்கே மிடில் ஈஸ்ட்னு வருது பாருங்கள், ஐரோப்பா நாடுகளுடைய நேட்டோ நிலைகளில் அதிகமான அளவுக்கு இறக்கியிருக்கிறாங்க. விமான நிலையங்களில் பெரிய அளவுக்கு. ஏன்னா இஸ்ரேலில் கூட கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொண்டு வரலான்னு பிளானில் இருந்தாங்க, இடையில் வந்தது. ஆனால் இன்றைக்கி வந்தது கூட இடையில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அப்போ ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, சப்போஸ் ஈரான் பென்குரின் விமான நிலையத்தில் அடித்தாலும் பிரச்சனை வரும் இல்லையா? அதனால் ஷிஃப்ட் ஆகிறாங்களா? ஏன்னா அவங்க முழுமையாக ஈரான் மீது நம்பிக்கை வைத்திருக்காங்க. எல்லாம் அடிக்கிறாங்க, நம்மளால் இடைமறிக்க முடியாது, துல்லியமாக அடிக்கிறாங்க. அந்த ஒரு பயம் வந்துருச்சு. அமெரிக்காவுக்கும் வந்திருக்கும், ஏன்னா இஸ்ரேலுக்கும் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் இஸ்ரேல் மீது பெரிய தாக்குதலை கொடுத்து பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணாங்க ஈரான். சொல்லி வச்சுலாம் அடித்தாங்க இலக்குகளை. அதனால் அது இங்கேயும் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் உறுதியிட்டே சொல்கிறாங்க, இல்லைங்க மறுவைத்த நபர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பெரிய ஒரு பிக்கஸ்ட் வேவ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி 2 நாளாக அவங்க தாக்குதலை குறைச்சதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள், பொறுத்து இருந்து பாருங்கன்றாங்க. அவர் ட்ரம்ப் வேறு போகிற இடத்துலலாம் ஓப்பன் த ஹெல் அப்படின்றாரு. அங்கே பெல் அடிக்கிறவங்க மாதிரி காத்துட்ருக்காங்க. அங்கே யார் போர் விமானிகள், இவர் ஹெல்லுன்னுட்டு இருக்கிறாரு. ஆனால் எந்த ஹெல்லுன்னு தெரியல. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்க முடிகிறது. கரெக்டாங்க இன்றைக்கி ஈரான் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவைங்க, கொட்டசாமி டைம் ஆச்சு, அலாரம் 2 அனுப்பிவிடு அப்படின்னா, இந்த பக்கம் பக்ரைனில் அட்டாக் ஆனதில் யூஎஸ்னுடைய பேஸ் பற்றி எரிஞ்சு தெரியுது. அப்புறம் இந்த பக்கம் குவைத்தா, அது ஒரு 4 அனுப்புகிறாங்க. அது இந்த பக்கம் வந்துட்டே தான் இருக்குது. குவைத்து பவர் ஸ்டேஷன் போயிடுச்சு, டீசாலினேஷன் பிளான்ட் போயிடுச்சு. இது ரெகுலராகவே அவங்ககிட்ட இந்த டைலாக் இருக்குது. டெய்லியுமே இந்த டைலாக் ஐயா இன்றைக்கி எங்களுது டீசாலினேஷன் பிளான்ட் ஒன்று அடிச்சிட்டாங்க, பவர் பிளான்ட் ஒன்று அடிச்சிட்டாங்க. குவைத் தொடர்ந்து 3 நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. பக்ரைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜோர்டனுக்கு 2 பார்சல்ன்றாங்க. அந்த பக்கம் ஜோர்டன் ரெகுலராக அந்த டைலாக் அவங்கக்கிட்ட வந்தது எல்லாமே சுட்டு வீழ்த்திட்டோம். ஒன்றும் கூட நெருங்கவே இல்லை. எங்கள் ஏரியா பக்கமே வரல. யார்? ஜோர்டன் அவங்க. ஆனால் சேட்டலைட் இமேஜஸ் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறதையும் பார்த்தா, சென்காம் சொல்கிறதையும் பார்த்தா ஒன்றும் கூட ரீச்சே ஆகலாம். அப்புறம் எப்படி இறந்தாங்க? அமெரிக்க வீரர்கள் எப்படி இறந்தாங்க? எல்லாமே நீங்கள் சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்கிறீங்களே. அது நேற்று ஜோர்டன் நிலைகள் அடித்தாங்கல்ல, இன்னைக்கு கால் வரைக்கும் மறுத்தாங்க அமெரிக்கா. ஆனால் இன்னைக்கு காலில் ஆமாம் அங்கேயும் 2 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க திடீர்னு. அப்போ ஜோர்டனை கரெக்டாக தானே அடிச்சிருக்கிறாங்க அவங்க. நீங்கள் இல்லைன்னு மறுத்தாலுமே இந்த அமெரிக்கா நிலைகள் எல்லாமே, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் எல்லாமே
பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவங்க தாக்குதலில் தினந்தோறும் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்று வந்து ஒரு 3 இடத்துல பார்த்தேன் நான். பந்தர் அப்பாஸ் வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீ விடுப்பான்ட்டு. மேலே சிராஸ் அப்படின்ற ஒரு பகுதியும் டெப்ரீஸ் என்ற பகுதி, இந்த 2 இடத்துல அந்த சிராஸ் என்ற பகுதியில் அதை ஃபார்ஸ் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராவின்ஸில் எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் ஒன்று இருக்குது, அந்த காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் அடித்ததாக வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பகுதி காடெல்லாம் பற்றி எரிஞ்சுது சிராஸ் பகுதியில். அது ஏன்னா இப்போ வெயில் வேறு நிறைந்த பகுதி இல்லையா, அதனால் சிராஸுடைய மொத்த பகுதியில் காடுகள் பற்றி எரிந்திருக்குது. இதுவரை ஐஆர்ஜிசி சார்பாக 60 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட டெப்ரீஸ் என்ற பகுதியில் அவங்களுடைய லெஃப்டினன்ட் ஒருத்தர் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க ஈரான் தரப்பில். ஈரான் தரப்பில் நேற்று வரைக்கும் 50 பேர் அப்படின்னு சொன்னாங்க இறந்து போனது. இன்று வரைக்கும் 60 பேர் சொல்கிறாங்க. அதில் குறைந்தது ஐஆர்ஜிசி நபர்கள் ஒரு 35 பேர்லேருந்து 40 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும், எப்பா அமெரிக்கா இறந்து போனதை மட்டும் 2, 3, 4ன்னு கவுண்ட் பண்ணுறேன், இது வரைக்கும் நீ ஈரானது சொல்லவே இல்லையாப்பா அப்படின்னா. நேற்று கூட பாருங்கள் நோட் பண்ணி வச்சேன், நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி கரெக்டாக ஃப்ளோவில் வந்துருச்சு. கரெக்டாக 50லேருந்து 60 பேர் வந்து கொல்லப்பட்டதாங்க நேற்றே அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து சிராஸ் அண்ட் டெப்ரீஸ் 2 பகுதியில் பதற்றம் இருக்கிறது. இதற்கு மத்தியிலே கத்தார், பாகிஸ்தான் ஓடி வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கான ஒரு குழுவை அமைத்திருக்காங்க. எப்பாடுபட்டாவது இந்த பேச்சுவார்த்தை நிகழ்த்திவிட வேண்டும் என்று வெள்ளை மாளிகையினோடதா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ஸ்போக் பர்சன் கிட்ட பேசியிருக்கிறாங்க. ஸ்போக் பர்சன் வந்து பஹாகி அவர்கள் எஸ் இஸ்மாயில் அவர்கள் சொல்லிட்டாரு, பேச்சுவார்த்தை நடத்துறது உண்மைதான். ஒரு டீம் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்னன்னாலும் பேசிட்டு என்னன்னாலும் எங்களுக்கு கன்வே பண்ணிட்டோம். 2 தான் எங்களுக்கு தேவை, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடணும், நாங்கள் டோலை போட்டு தான் ஆகும். இல்லை மறுபடியும் வந்து நீங்கள் அமெரிக்கா தான் வரணும், பொது அது இது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி அந்த பக்கமாக போய் பேசுங்க, நாங்கள் ரிசல்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. அப்போ இந்த தடவை வந்து ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, என்ன டீம் பயங்கரமாக வேலை செய்துப்பேன், எப்போ ஒரு 10 நாள் மட்டும் வாப்பா, 10 நாளைக்கு மட்டும் நம்ம ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஈரான் தரப்பில் முயற்சி பண்ணுறாங்க. ஈரானில் அமெரிக்கா தரப்பில் முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதற்கு முன்னாடி அந்த ஜூலை 9ஆம் தேதி பக்கம் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஜூன் 19ஆம் தேதி அந்த அக்ரிமெண்ட்டோடு வாங்க, இப்போதைக்கு அதோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு ரொம்ப ஒரு டீம் வந்து படுத்தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது யார் பார்த்தாங்க, ரொம்ப வெறித்தனமாக அங்கே பேசிகிட்ருக்குறோம், தாக்குதல் பயங்கரமாக இருக்கோம். திடீர்னு தூங்கி எழுந்து பார்த்தா ட்ரம்ப் வெற்றி அவ்வளோதான் தாக்கல் நிறுத்துங்க அப்படின்னுவார். ஏன்னா க்ரூட் ஆயில் விலை வேறு $92 மேலே போயிடுச்சு. இன்னும் நாளைக்கு இன்னும் எவ்வளோ ஏறப்போதோ தெரியல. அந்த ஆள் அப்படி அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவார். அதனால் அதையும் நம்ம ஒரு கண்ணு பார்த்துட்டே இருக்கணும். அதற்காக நம்ம தாக்குதலை வந்து குறைத்து மதிப்பிட முடியுமா அப்படின்னா, இன்று கூட சவுதி ஃப்ளாக்டு கப்பல் ஒன்று அங்கே ஓமன்லேருந்து கிளம்பிய கப்பல் மீது நேரடி தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது ஈரான். எங்களோட பேச்சை கேட்கல, நாங்கள் தொடர்ந்து வார்னிங் கொடுத்தோம், அதெல்லாம் மீறி அவங்க கிளம்புனதுனால இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறோம். மறுபடியும் சொல்கிறோம், அந்த ஏரியாவில் எந்த ஒரு கப்பலும் எங்களோட பர்மிஷன் இல்லாமல் அப்படியே ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது. அப்படி நகர்ந்தது அப்படின்னா அடிப்போம், கப்பலை மூழ்கிற அளவுக்கு அடிப்போம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஈரான் தரப்பில். இந்த அடி ஒன்றும் அமெரிக்கா தலையில் இறங்குற இடி அப்படின்றாங்க ஈரான் தரப்பில். அவங்க திரும்பி இடி இறக்குறாங்களா என்ன இறக்குறாங்கன்றதை பார்க்கலாம். நம்ம இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, 2 இடங்களில் தாக்கல் நடத்துகிறாங்க. லெபனானுடைய முக்கிய பகுதிகளிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஒரு காரில் போன 3 நபர்கள் தாக்கல் நடத்தியிருக்காங்க. நாளை இதை லிஸ்ட்டு கொடுப்பாங்க, அவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இருந்தாலும் ஹமாஸுக்கான ஒரு புதிய தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாங்க, கலீல் அல் ஹயா தான் ஹமாஸுக்கான புதிய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் தலைவராக தேர்ந்தெடுத்த உடனே இஸ்ரேலுக்கு ஒரு கண்டனத்தை போட்டார், கடும் கண்டனத்தை தெரிவித்தார். இஸ்ரேல் ஒப்பந்தங்களை மீறி நீங்கள் தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், இது ஒரு பொழுதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி காசாவுக்கான தனி நாடுக்கான கோரிக்கை தான் எங்களோட முக்கியமான இலக்காக இருக்கும் அப்படின்னு ஹமாஸுடைய புதிய தலைவர் சொல்லியிருக்கிறார். அப்படியே போயிட்டு காசாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை நேராக சந்திச்சுட்டு வந்தார்னா கூட பரவாயில்லையே, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு நான் தாமா உங்கள் தலைவர் அப்படின்னு நேரில் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார்னா கூட பரவாயில்ல, அங்கே போயிட்டு வந்தார்னா. பட் இங்கிருந்தே தான் ஆக்டிவாக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவலுமே கொடுங்க. பட் நம்ம இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சதர்ன் லெபனானில் பைலட் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பைலட் ஜோன் வந்து ஆல்மோஸ்ட் லெபனான் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து
முழுமையாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு இப்போ நான் அடுத்தடுத்து காட்டுகிற புகைப்படங்கள் எல்லாமே வந்து அமெரிக்கா நிலைகள் தாக்குதலுக்கு இலக்கான சேட்டிலைட் இமேஜஸோடு இருக்கக்கூடிய ஆதாரங்கள், சேதாரங்கள். இது எல்லாமே அந்த முவாஃப் சால்டிப் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிஷ்னலாக ஒரு, அதாவது ஜெர்மனியில் வேலை செஞ்சவங்க ரீசண்டாக இப்போ தான் கொண்டு வந்து அங்கே போய் களத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. யார்? அமெரிக்கா தரப்பில். ஒன்று. அது இல்லாமல் நேற்று வந்து இந்த அபேண்டன் சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இந்த இஸ்ரேலை ஒட்டி ஒரு இடத்துல இதை தாக்கல் நடத்தினாங்கல்ல, அதுக்கான வரைபடத்தையும் வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் இன்றைக்கி அமெரிக்கா 2 பேர் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குற சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே வந்து ஒன்று குவைத் அல் அகமது போர்ட், ஒன்று அதாவது அந்த போர்ட்டு பக்கத்தில் ஒரு ஏரியும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 தான். ஒன்று ஜோர்டன், இன்னொன்று வந்து குவைத்து. இது 2 தான். குவைத்தில் ஜோர்டனில் பார்த்தோன்னா கிங் ஃபைசல் ஏர்பேஸ் வந்து ஒரு ஏரியாவே காலி பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக காலி பண்ணியிருக்காங்க. ஈரான் தரப்பில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. குறைஞ்சது 25 வீரர்கள் இறந்து போயிருப்பாங்க, எங்களுக்கு தெரியும். அங்கேருந்து வந்த தகவல் அது மாதிரி, அங்கேருந்து வந்த ஜியோ லொக்கேஷன் அது மாதிரி, கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகலை. அந்த ஏரியாவே பாருங்கள் காணாமல் போயிருக்கு. எல்லாம் பின்னாடி அவங்க சொல்லுவாங்கன்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நியூயார்க் டைம்ஸ் ஓடி வந்து ஆமாம் அமெரிக்கா வந்து நிறைய வந்து இறப்புகளை மறைக்கிறாங்க, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க MQ-9 ரீப்பர் ட்ரோனு ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய பகுதியில் அடிச்சிட்டோம், மறுபடியும் அந்த ட்ரோனை தூக்க முடியுமான்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறோம்ன்றதால இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நாங்கள் சொல்லி வச்சு அடிக்கிறோம். உங்களால் முடிஞ்சால் தடுத்துப்பார். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு வான் தடுப்பு சாதனங்கள் எவ்வளோ ஹை ப்ரிஸ்கிரைப்டாக தடுக்க முடியும் நீங்கள் சொல்லிலாம் தடுத்து காட்டுங்க அப்படின்னு சவால் விட்டு அடிக்கிறாங்க ஈரான். அதை எப்படி முறியடிக்க போகிறாங்க அமெரிக்கா, எல்லாம் தடுமாறுகிறதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கியன் அவர்கள் எப்போவுமே வந்து அமைதி, வளம், வளர்ச்சி இது மட்டுமே பேசுகின்ற மனிதன் இன்று முதல் முறையாக ரொம்ப ஆக்ரோஷ உரையில் வந்து முடித்திருக்கிறார். இனி நாங்கள் ஃபுல் ஸ்கேல் வாருக்கு தயாராகிட்டோம் அமெரிக்காவுடன், இனி எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, இனி ரியலிஸ்டிக்காக அவர் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் எங்கள் தாக்குதல் தொடரும்ட்டார். எப்படி இந்த மனுஷன் IRGCயோட கம்பல்னால எப்படி மாறி இருக்கிறாரு. யுத்தம் என்றுமே தீர்வாகாது, பேச்சுவார்த்தை மட்டுமே தீர்வு கொடுக்கும். யுத்தம் வந்து ஒரு தொடர்பில்லாத ஒரு முடிவுரை எழுதும், அழிவை ஏற்படுத்தும், மக்கள் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போயிடும் அப்படின்னு புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதையாக வாசித்து அவ்வளோ அழகாக பேசின ஒரு மனுஷன் யார்? பெசஸ்கியன், ஈரானுடைய அதிபர். ஆனால் இன்றைக்கி ஓடி வந்து இலே யுத்தம்னாலே ஒரே தீர்வுன்றாரு. இந்த ஏதோ ஒரு கதையில் ரொம்ப அமைதியாக இருக்கும், கடைசியில் வெட்டுலு அவனை தான் வெட்டுலு அப்படின்வாங்கல்ல இந்த படத்தில், அந்த மாதிரி மனுஷன் எப்படி அமைதியாக அந்த மனுஷன் தீர்வு சோர்வு அப்படின்லாம் டைலாக்காக அடுக்கு மொழியில் பேசின மனிதனை போட்டு இலையை போட்டு தள்ளுங்களே இன்னைக்கு அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிட்டிங்களேன்ற டைலாக்கோட இன்னொரு விஷயத்தையும் நான் பேசுகிறேன். ஃப்ரான்ஸுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஃப்ரான்ஸுடைய எம்பசியில் வேலை செய்கிற 2 பேர்த்த தூக்கிட்டு உட்கார வச்சிட்டாங்க. எம்பசியினுடைய அஃபீஷியல்ஸ் தெஹ்ரானில் ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை. என்ன ஏதாவது போட்டு கொடுக்குறீங்களா, என்னப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பயங்கரமாக துருவி அப்படி ஸ்க்ரூ எடுத்து துருவி விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. இந்த தகவல் அங்கே ஃப்ரான்ஸுக்கு போயிடுச்சு. ஃப்ரான்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, வார் எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது, எங்கள் ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எந்த எல்லைக்கு நாங்கள் செல்லுவோம், அவ்வளோதான், நாங்கள் சும்மா இருக்கிறோம்னு நினச்சிடாதீங்க, களத்தில் இறங்கணும் நீங்களாம் தாங்க மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு ஃப்ரான்ஸ் தரப்பில் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோட நிறைவு பகுதி நோக்கி நாங்கள் நகர ஆரம்பிச்சிட்டோம். யூகேனுடைய 7வது பிரைம் மினிஸ்டராக 7th பிரைம் மினிஸ்டர் இன் டிகேட் ஆண்ட்ரி பர்ன்ஹாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முறையாக ரிசைன் பண்ணிட்டார் கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள். ஆண்ட்ரி பர்ன்ஹாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வந்த உடனே முதல் டைலாக் யார் தெரியுமா? நான் அழைக்கப்படும் முதல் தலைவர் ஜெலன்ஸ்கி கிட்ட அழைத்துட்டு எங்களுக்கும் உக்ரைனருக்குடைய நட்பு அதே அளவில் தொடரும்ட்டாங்க. அவ்வளோதான், என்ன போயிட்டு இன்னும் எத்தனை மாதம் தெரியல, இல்லை எத்தனை வருஷம் தெரியல அவரோட பதவி. முதல் ஆசீர்வாதம் அங்கே தான்ட்டார். இன்னும் 10 வருஷத்தில் எவ்வளோ பெரிய ரிஃபார்ம் கொண்டு வர போகிறோம் பாருங்கள். யூகேயில் பொருளாதார நெருக்கடிகளை சுக்குநூறாக உடைப்பது தான் என்னுடைய முதல் வேலை, கூட்டங்கள் பொருளாதார நிபுணர்களை அப்படின்ட்டார். இனி யூகேனோட வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்த புதுசில் அறிவிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும்.
போக போக தான் நம்மளுக்கு தெரியும். சரி, இந்தியாவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் ஒன்று விக்மார் ஆர்கே சேனலில் நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு துருக்கியினுடைய ஃப்ளாக்டு கப்பல் அங்கே தானியங்கள் ஏற்றுமதிக்காக ஒடிசா துறைமுகத்தில் உக்ரைனில் போகுது. அந்த கப்பல் பேர் வந்து எம்இ கோல்டன் லியோ. பக்கத்தில் பாருங்கள். அது வந்து இந்த கப்பல் தாக்கின பதிவும், இன்னொரு பதிவு வந்து இப்போ ரீசண்டாக இந்த கோஸ்டினியாக்கா அப்படின்ட்டு ஒரு பகுதியை ரஷ்யா பிடிச்சதாக சொன்னாங்க. ஒரு பெரிய நகரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய நகரம் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய 10,000க்கு மேற்பட்ட சிவிலியன்ஸ் இப்போ யாருமே இல்லை. அந்த கட்டிடத்துக்குள்ளே இன்னும் அங்கங்கே சண்டை போயிட்டு தான் இருக்குன்றாங்க. திடீர்னு இன்றைக்கி உக்ரைன் வந்து நாங்கள் பதில் எடுத்துட்டோன்றாங்க, கிளைம் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு நகரம் பிடிக்கப்பட்டாலும் அந்த நகரத்தோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நாங்கள் பாருங்கள். இந்த 2 பதிவில் முதல் பதிவு என்னென்னா, இந்த எம்இ கோல்டன் லியோ கப்பல் இருக்குல்ல, அதில் நம்ம கேரளாவை சேர்ந்த நபர்கள் துருக்கியில் போயிட்டு துருக்கியில் இருக்கக்கூடிய அந்த கப்பலில் வேலை செஞ்சுருக்காங்க. செயிலர்ஸாக 10 பேர். 10 பேரில் வந்து 4 இந்தியன்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. யார் நடத்திய தாக்குதல்? ரஷ்யா நடத்திய தாக்குதலில் துருக்கியினுடைய கப்பலில் வேலை செஞ்ச இந்தியர்கள் எங்கே உக்ரைனில் போயிட்டு தானியங்களை ஏற்றுமதி பண்ணும்போது இறந்து போயிருக்காங்க. இப்போ இன்றைக்கி இந்தியா வந்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது. யாருக்கு? துருக்கிக்கு தான் தெரிவித்திருக்கு. ஏன்? ஏற்கனவே துருக்கியிலையும் மிடில் ஈஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பா இந்தியனுடைய செயலர்ஸ் யாரையும் நீங்கள் வேலை செய்யாதீங்க, தயவு செய்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னா, கரெக்டாக அங்கே ஏற்கனவே இந்த ஒடிசா துறைமுகத்தில் தாக்கல் நடத்துகிறாங்கன்னு தெரியுது. வேண்டுமென்றே நம்ம இந்தியர்களை வந்து பணிக்கமர்த்தி அங்கே அனுப்புவதாகறால இன்னொரு கோணத்துலேயும் பார்க்குறாங்க. அதனால் இப்போதைக்கு எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம், வாட்ச் பண்ணுறோம். அதனால் இந்த சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது. ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல முடியும்? யாருக்கு இந்தியா வந்து ரஷ்யான்ற பேரை சொல்லாமல் கண்டனம் தெரிவித்திருக்கிறதா? அது இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும். ஏன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து நட்புகளாக இருக்கும்போது இந்த கண்டனங்களை தெரிவிக்க முடியுமா? இல்லை ஏற்கனவே அங்கே உக்ரைன் ஜெலன்ஸ்கி வேறு துருக்கியை வந்து உசுப்பேற்றிருக்கார். துருக்கி இதுக்கப்புறம் உனக்கு கோவம் வரல, நீ சாதாரண ஆளே கிடையாது, நீ பொங்கி எழு துருக்கி, பொங்கி எழு அப்படின்றாரு. அப்போ துருக்கி எப்போ தான் ஸ்லோ மோஷனில் திருப்பி, டேய் போன வாரத்துக்கு முன்பு இந்த 3 கப்பலை அடிச்சு அப்போ நான் பொங்கி எழுதுனா என்ன ஆகிறது அப்படின்ற கேள்வி கேட்பாங்க அவங்க. அந்த பிரச்சனையும் இருக்குது. இப்போ கேரளாவை சேர்ந்த நம்ம நண்பர்கள் 4 பேர் பக்கம் இருந்து போனதாகவும் சொல்கிறாங்க. பார்க்கலாம் இன்னும் முழுமையான தகவல் எந்தளவு நாளைக்கு வந்து உடனே நினைக்கிறேன் நான். ஸோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.